ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வருத்தப்படாத ட்ரேடர் சங்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தோம். ஸோ பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ பார்த்தீங்கன்னா 39,875 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே. ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லையா? ஸோ எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிப்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து அதை நான் கொஞ்சம் லைவாகவே நான் செக் பண்ணேன். ஸோ அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் எடுத்திருந்தேங்க. ஸோ இந்த சேனல் பிரேக் அவுட் பேஸ் பண்ணி நான் வந்து கால் எடுத்திருந்தேன். ஸோ இந்த காலுக்கு வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து என்ன டிசைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 39,875 பிரேக் ஆகிட்டு கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ வந்து பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் ஆனால் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் லாஸு. ஸோ டார்கெட் வந்து 40,074. ஸோ அதை பேஸ் பண்ணி டார்கெட் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் லைவ்லேயே வந்து உங்களுக்கு வந்து லைவில் தான் நான் இதை மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் லைவ் ட்ரேட் வந்து என்னுடைய சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்பாட்டில் அந்த இதில் வந்து இதை எப்படி மார்க் பண்ணன்றது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நீங்கள் லைவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இப்போ இதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கால் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த வீக் ப்ரீமியமில் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டைம் பார்த்துக்கோங்க 101 ஓகேங்களா? ஸோ 101ல் நான் எடுத்த ப்ரீமியம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து டைம் ஆக ஆக அதோடைய டிகேவை பாருங்கள். ஸோ 1051 1128. ஸோ நான் அதை வந்து ஆவரேஜ் பண்ணேன். ஒரே லாட்டு தான். அங்கங்கே நான் வந்து என்ன பண்ணேன்னா 25 ஆவரேஜ் பண்ணி கடைசியில் வந்து அந்த ஆவரேஜோடைய ப்ரைஸை வந்து அந்த ஆவரேஜ் பண்ணி நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணி டார்கெட் க்ளோஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா 71.50. பட் எண்டிங் டைமில் அது வந்து 0.80. ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டார்கெட் வந்து எந்த டைமில் வந்து உங்களுக்கு புக் ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு டார்கெட் போன டைமிங் வந்து 230 அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் வந்து நமக்கு வந்து டார்கெட் போச்சு. ஸோ அவ்வளோ நேரம் நமக்கு இங்கே ப்ரீமியம் டிகே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹைலேயே வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் என்னென்னா இது வந்து இதில் வந்து வெயிட் பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா ப்ரீமியம் வந்து அந்த அளவுக்கு டிகே ஆகும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் நான் பண்ணேன். ஸோ நான் இந்த அக்கௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் லைவில் காமிச்சிருந்தேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ப்ரீமியம் எடுத்து நான் ட்ரேட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் ப்ரீமியம். ஸோ இந்த ஒரே ஒரு ட்ரேடை மட்டும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் சின்ன சின்னதாக வந்து ஸ்கேல்பிங் மாதிரி பண்ண நினச்சி அது கொஞ்சம் சின்ன சின்னதாக குட்டி குட்டி லாஸ் புக் பண்ணேன். ஸோ இந்த ஒரு ப்ரீமியம்மு இந்த ஒரு டைமிங்கை மட்டும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 11/26க்கு 285. ஸோ இது என்ன நெக்ஸ்ட் வீக்கோடைய ப்ரீமியம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ப்ரீமியம் நான் எடுக்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 11/26க்கு நான் போட்ட என்ட்ரி 237க்கு நான் புக் பண்ணுறப்போ இந்த பாயிண்ட்ஸ் உடைய டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்கள். ஸோ பர்டிகுலராக அந்த ஒன்றுத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1800 வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பிகினர் யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரீமியம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் எடுக்கிற என்ட்ரி 1/2 அன் ஹவர் 1 ஹவருக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல ரேஞ்சில் போச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து யூஸ்லெஸ் தான். ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு இங்கே நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே நமக்கு அந்த மொமெண்டமில் கிடச்சதுன்னா மட்டும்தான் அந்த ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். நீங்கள் ஒரு டைம் லேட் ஆக பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே பேங்க் நிஃப்டியில் நல்ல ஹை தான் போகும். இப்போ 39,875லேருந்து அது 40,990 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. ஆனால் நம்ம ப்ரீமியம் என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 100 பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்து 100லேருந்து நமக்கு வந்து 50% கூட வந்து நமக்கு வந்து வாங்கின இடத்துக்கே கூட நமக்கு வரல. டவுன் ஆகிறப்போ மட்டும்தான் வேகமாக டவுன் ஆகும், ஏறுறப்போ டவுன் ஆகாது. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ப்ரீமியம் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.